ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கிட்ஸ் ஸ்பெஷல் ஃபுட் சேனல். நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நாம் இதுக்கு வெல்லம், கடலை 2 மட்டும்தான் பயன்படுத்தி இந்த கடலை மிட்டாயை செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போவோம். கடலையை நல்லா வறுத்துக்குவோம். கடலையை கருக விடாமல் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டு, சூட்டோட தோல் உரிக்க முடியாது, அதனால் ஆறணுன்னு தான் தோல் உரித்து இந்த பருப்பை 2 உடைச்சிருவோம். கடலைப்பருப்பை மேலு உள்ள தோலை நீக்கிட்டு 2 உடைச்சி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. கடலை மிட்டாய் செய்யறதுக்கு முதல்ல வெள்ளைப்பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி நாம் வெள்ளை கரைசலை ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்குள்ளே 1/2 கிலோ வெல்லம் சேர்த்துருவோம். நான் இதுக்குள்ளே 1/2 கிலோ வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கொதிச்சு நல்லா கரையட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இனிமேல் இதை வடிகட்டிட்டு நாம் பாகு ரெடி பண்ணிடுவோம். வெள்ளை கரைசலை வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ பாகு ரெடி பண்ணிடுவோம். பாகு நல்லா கொதிக்குது. நமக்கு கம்பி பாகு வரணும். பாகை நல்லா கிளறி விடுவோம். பாகு நல்லா கொதிக்கட்டும். பாகு நல்லா கொதிக்குது. மிதமான தீயில தான் வச்சுருக்கேன். மிதமான தீயிலே கொதிக்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்ல நுர கட்டி வந்துருச்சு. பாகோட பதம் பார்த்துருவோம். இதை நான் எடுத்து கொஞ்சோண்டு தண்ணிக்குள்ளே விட்டு பார்க்குறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே நின்னாலே போதும். இது சரியான பதம். இப்போ நம்ம கடலையை கொட்டிடுவோம். கடலையை கொட்டிடுவோம். இப்போ அப்படியே ஒரு கிளறிக்குவோம். நான் அப்படியே 1 நிமிஷம் இதை கிளறிக்கிட்டேன். இனிமேல் எடுத்து இதை ஒரு எண்ணெய் தடவுன பிளேட்டில் கொட்டிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு எண்ணெய் தடவுன பிளேட்டில் கொட்ட போகிறேன். இனிமேல் இதை அப்படியே செட் பண்ணிடுவோம். இந்த கரண்டி அலையை அப்படியே செட் பண்ணிடுவோம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பீஸ் போட்டுருவோம். ஓகே, இனி பீஸ் போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீஸ் போட்டாச்சு. இதை ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்ப்போம். 2 மணி நேரம் கழித்து பீஸ் போட்ட கடலை மிட்டாய் எடுத்து இந்த மாதிரி ஒரு கூட்டி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நம்மளுடைய கடலை மிட்டாய் அட்டகாசமாகவும் அருமையாகவும் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை.